ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிட் 2ல் டேர்ம் 3 யூனிட் 2ல் விஆர் ஆன் அந்த லெசன் பார்க்கலாம். அதாவது த கிராக்டு காஃபி கப் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ விஆர் 1 அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒன்று தான் அப்படின்றதுக்கான அர்த்தம். அண்ட் இங்கே ஒரு கேர்ள் இருக்கா, அவளுக்கு என்ன வேணும்னா ஐ வாண்ட் பீஸ் ஃபார் ஆல் இன் தி வேர்ல்டு டு யூ அப்படின்னு கேட்குறான். அதாவது எனக்கு வந்து அமைதி வேணும், சமாதானம் வேணும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சில வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸ் வந்து இந்த லெசனில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக லெசன் உங்களுக்கு புரியும். ஓகே, வேக், WAG வேக் அப்படின்னா வால் ஆட்டுது, வேகமாக நாய்க்குட்டி வந்து வால் ஆட்டுது இல்லையா, அதுதான் வேக்குன்னு சொல்லுவாங்க, வேகிங்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் தி டெய்ல் டு அண்ட் ஃப்ரோ. நெக்ஸ்ட்டு பிக்சர் வந்து பெட், PET பெட் அப்படின்னா டு டச் வித் லவ் அண்ட் அ கேர் ஆர் டு பேட். அதாவது ஒரு PET பெட் அப்படின்னா வந்து இப்போ நாய் வந்து தடவி கொடுக்குறது, அதுக்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அதாவது அந்த ஒரு பெட் அனிமலுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறது. சிங்க் அப்படின்னா வந்து ஒரு டேப்புக்கு மேலே இல்லை கீழே வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பேசின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் சிங்க்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெசல்ஸில் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கும் யூஸ் ஆகும். மற்றபடி பாத்ரூம்லேயே கூட சிங்க் வந்து நம்ம வச்சுருப்போம். ஓகே, அடுத்து கப்பு. கிராக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச மாதிரி வீரல் விட்டுருக்கோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு கப்பு வந்து வச்சுருக்கோம். அந்த கப்பு வந்து ஒரு களிமண்ணால் செய்யப்பட்டது, ஒரு பீங்கா கப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கப்பு. அந்த மாதிரி கப்பாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக கிராக் விடும். ஸோ அது மூலிமா தண்ணிலாம் வெளியே விடும். அது வந்து சுத்தமாக இருக்காது, ஃபுல்லாக கிராக் விட்டுருக்கும், ஆல்மோஸ்ட் உடஞ்சதுக்கான ஒரு அறிகுறி அது. அதுதான் கிராக்குன்னு சொல்லுவாங்க. பிரேக் ஆர் காஸ் டு பிரேக் விதவுட் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் இன்டு பீசஸ். அப்புறம் கார்பேஜ்னால் என்னது அப்படின்னா குப்பை தொட்டி. குப்பையெல்லாம் நம்ம வீட்டில் குப்பைலாம் பெருக்கி எடுத்துருவோம் இல்லையா, தேவையில்லாத குப்பை, கிச்சன்லேருந்து எல்லா இடத்துலையும் குப்பை இருக்கும். ஓகே, அந்த குப்பையெல்லாம் தான் வந்து வேஸ்ட் இல்லை ரப்பிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் குப்பை தொட்டியில் போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும். அடுத்து இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிக்சர்லாம் வந்து இந்த லெசனில் இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது. ஸோ லெசனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த லெசனில் வந்து கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் வந்து இதில் ரொம்ப மெயின் கேரக்டர். அண்ட் ஒரு டாக், அந்த டாகும் ரொம்ப மெயின் கேரக்டர். ஓகே, இந்த கிராக்டு காஃபி கப் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீரல் விட்ட ஒரு காஃபி கப் அப்படின்றதுக்கான அர்த்தம். கிராக்டுன்னா வீரல் விட்டுருக்கு. அடுத்து கனி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ் டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஹோம். ஷி வாஸ் eager to talk to her parents about her day at school. Suddenly Teddy the dog ran to the gate with his favorite pillow. அதாவது அந்த பொண்ணு பேர் வந்து கனி. அண்ட் அவள் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு பேர் வந்து டெடி, TEDDY. ஓகே, அந்த டெடிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பில்லோ, ஒரு சின்ன குட்டி தலகாணி வந்து அந்த டெடி அந்த நாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதை அந்த நாய் வச்சு விளையாடிக்கும். ஓகே, கனி ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வரணும், வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். எதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறான்னா அந்த நாள் ஸ்கூலில் அவளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக, அப்பா அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது திடீர்னு அவள் வளர்க்குற டெட்டி அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணுது, அவள் அந்த நாய்க்கு பிடிச்ச ஒரு அந்த குட்டி தலகாணி எடுத்துக்கிட்டு அந்த பில்லோ ரெட் கலர் அதை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு வந்து கேட் கிட்டே போயிடுச்சு. என்ன இதுக்கு பிடிச்ச அந்த பில்லோ எடுத்துகிட்டு கேட் கிட்டே போயிடுச்சு அப்படின்னு அப்போ அவள் கேட்குறா டெடி கிட்ட, எங்கே போகிற டெடி அப்படின்னு கேட்குறா. கேட் கிட்டே போய் கேட்டில் அப்பாவும் அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கனி ran after Teddy to see where he was going. Kani's parents were at the gate. Teddy was so happy to see them and he took his pillow as a sign of welcoming them. அந்த டெடி வந்து எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கனி போய் பார்க்கும்போது அந்த கேட்டில் வந்து கனியோட அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்கிறதுக்காக அந்த குட்டி தலகாணியை வந்து
எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கீழே போட்டுறது. ஸோ இது வந்து எதுக்குன்னா அவங்கள வந்து அன்பாக வரவேற்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் டெடி வந்து அவளுடைய அந்த டெடியோட வாலை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கு, நிறுத்தவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனை வந்து அந்த மாதிரி வால் ஆட்டிகிட்டே இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் வரைக்கும், அதாவது அதை தொட்டு தடவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது வந்து பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த பேரண்ட்ஸை. ஸோ கனி ஒரு நிமிஷம் கூட ஒரு வெயிட்டே பண்ணாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட அன்னைக்கு ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இட் வாஸ் அ சாட்டர்டே மார்னிங் at 9 a.m. while Kani was painting. Teddy again ran to the gate with his pillow. Teddy, parents are here and where are you going running again? asked Kani. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை மார்னிங் காலையில் ஒரு 9 மணி இருக்கும். அந்த டைமில் கனி வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கா, ஏதோ வரைஞ்சிட்ருக்கா. அப்போது டெடி என்ன பண்ணுது, கேட்டுக்கு மறுபடியும் அதுக்கு பிடிச்ச பில்லோ எடுத்துக்கிட்டு ஓடுது. அப்போது அவன் என்ன நினைக்கிறா, எங்கே இவ்வளோ சீக்கிரமாக போகிற, அப்பா அம்மா தான் வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கனி கேட்குறா டெடி கிட்ட, அந்த நாய்கிட்ட. கனி again ran after him. மறுபடியும் அந்த நாய் பின்னாடி ஓடி போகிறான். திஸ் டைம் இட் வாஸ் செல்வி. இப்போ பார்த்தீங்கன்னா செல்வின்றவங்க அவங்க வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க. அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்காக கேட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ தே வுட் நாட் ஸ்டாப் வேக்கிங் ஹிஸ் டெய்ல் அண்ட் ஃபாலோட் ஹர் until she pet him. அப்போது அந்த டாக் டெடி என்ன பண்ணுது, அந்த செல்வி அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து ரொம்ப வாலாட்டிக்கிட்டே இருக்குது. அவங்க அதை வந்து தொட்டு தடவுற வரைக்கும் அது வந்து அவங்கள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ செல்வி தென் ஸ்டார்டட் கிளீனிங் தி ஹவுஸ் அண்ட் எவ்ரி டைம் ஷீ வாக்டு நியர் டெடி. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து வீட்டு வேலைகளை க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நடக்கும் போதெல்லாம் டெடி வந்து அவங்க கால்கிடையே வாலாட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ he would wag his tail. Kani walked into the kitchen where Selvi was cleaning the vessel. அப்போ வந்து கனி வந்து அந்த கிச்சனுக்குள்ளே போகிறா. அப்போ அந்த நேரத்தில் அந்த செல்வி வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. நியர் த கிச்சன் சிங்க் கனி saw an old cracked cup with coffee in it. அப்போது வந்து அவங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது கனி என்ன பார்க்குறான்னா, அந்த சிங்க் பக்கத்தில் ஒரு உடஞ்சி போன ஒரு கிராக்கு வீரல் விட்ட ஒரு கப்பில் ஒரு காஃபி இருக்குது. ஸோ அதையும் பார்க்குறா. ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் தி ஒர்க் அட் ஹோம் செல்வி ட்ராங்க் த காஃபி. வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடித்த பிறகு செல்வி வந்து அந்த காஃபி, அதாவது அந்த கிராக் விட்ட அந்த கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் வந்து காஃபி இருக்குது. அதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடித்த பிறகு கண்டிப்பாக அந்த காஃபி ஆறி போயிருக்கும். அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. இதை வந்து கனி வாட்ச் பண்ணுறா. At around 12 p.m. while Kani and Teddy were in the garden, she heard some whistling. Teddy again ran to the gate with his pillow. Teddy, Selvi, Akka left an hour ago and where are you running again? asked Kani. இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அக்கா, அந்த வேலை செய்கிற செல்வி அக்கா வந்து 1 ஹவருக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் அந்த டெடி வந்து ஓடி போகுது அந்த கேட்டுக்கு. அந்த பில்லோ எடுத்துக்கிட்டு ஓடுது, சின்ன பில்லோ எடுத்துகிட்டு ஓடுது. அப்போது போய் பார்த்தா இப்போ வந்து என்ன ஒரு விசில் சத்தம் ஏதோ கேட்குதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த டெடியும் ஓடி போயிடுச்சு. அது பின்னாடியே வந்து கனியும் போய் பார்த்தா அவன் என்ன நினைக்கிறான்னா, அக்கா தான் முன்னாடி செல்வி அக்கா தான் 1 ஹவருக்கு முன்னாடி போயிட்டாங்களே, இப்போ யார் வரா, ஏன் இவன் இவ்வளோ தூரம் ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கனியும் கேட்குறான் நாய்கிட்ட. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கனி again ran after him. This time it was முத்து. அந்த நாய் பின்னாடி ஓடி போய் பார்க்குற கனி இந்த டைம் இப்போ பார்த்தோம்னா அங்கே முத்துன்ற ஒருத்தர் இருக்கார். முத்து யாருன்னா வந்து அந்த குப்பைகளெல்லாம் வந்து சேகரித்து எல்லாரும் வீட்டில் இருக்கிற குப்பைகளை சேகரிச்சுட்டு போகிற ஒருத்தர். அவர் வந்து டெடி வுட் நாட் ஸ்டாப் வேக்கிங் ஹிஸ் டெய்ல் அன்டில் முத்து பெட் ஹிம். மறுபடியும் வந்து டெடி என்ன பண்ணுற, முத்துக்கிட்ட போய் ரொம்ப வாலாட்டிகிட்டே இருக்கான். ஏன்னா முத்து வந்து அந்த தொட்டு அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த நாய் வந்து அந்த முத்துக்கிட்ட ரொம்ப வந்து வாலாட்டுறதோ இல்லை ரொம்ப அன்பாகவும் இருக்குது. ஸோ கனி ran to the kitchen to pick up the garbage bag. ஸோ அவர் வந்து குப்பை வாரிட்டு போகிறவர் வராருன்னு சொன்ன உடனே கனி வீட்டுக்கு போய் கிச்சனுக்கு போயிட்டு அந்த குப்பை கவர்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரான். கனி
Kani, will you eat these sweets? There are only 2 left and it is getting old, asked Kani's mom. கனியோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கிச்சனில் வந்து குப்பையெல்லாம் சேகரிக்கிறாங்க இல்லையா, எடுத்துகிட்டு போயிட்டு முத்துக்கிட்ட கொடுக்கணும். ஸோ அப்போ எல்லா குப்பை என்னெல்லாம் வேஸ்ட் இருக்குதுன்னு எடுக்கும்போது அப்போது அங்கே வந்து 2 ஸ்வீட் இருக்குது. அந்த 2 ஸ்வீட்டையும் வந்து கனியோட அம்மா வந்து எடுக்கிறாங்க. கனிக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே 2 ஸ்வீட் இருக்குது, இப்போ அப்படியே விட்டு ஏன்னா அது வந்து பழைசாய் கெட்டு போயிடும், நீ இப்போ சாப்பிட்றியா இல்லையான்னு கேட்குறாங்க, உனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. கனி சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நோ ஐ வாண்ட் இட் ரிப்ளைட் கனி அப்படின்னு, அதாவது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு கனி சொல்லிடுறான். தேர் இஸ் ஆல்சோ சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ். அப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ், அதாவது சாதம் மீந்து போயிருக்கு. அதாவது நேற்று வச்ச சாதம் வந்து இன்றைக்கி மீந்து போயிருக்கு. ஸோ ஐ வில் பேக் போத் ஸ்வீட்ஸ் அண்ட் ரைஸ். அவங்க அம்மா நான் சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்வீட்டையும் இந்த ரைஸையும் வந்து நான் பேக் பண்ணி வைக்கிறேன். வீ கேன் கிவ் இட் டு முத்து, நம்ம இதை முத்துக்கிட்ட கொடுத்துடலாம். அப்போ வந்து கனியோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ கனி என்ன சொல்கிறாங்கன்னா, கனி ட்ராப்ஸ் ஆஃப் தி கார்பேஜ் அண்ட் கேவ் முத்து தி லெஃப்ட் ஓவர் ஃபுட். அவள் வந்து குப்பைகளெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு மீந்து போன சாப்பாட்டு ஸ்வீட் இதெல்லாம் பேக் பண்ணி அவங்க அம்மா வச்சுருக்காங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் முத்துக்கிட்டே கொடுத்துட்றா. After an hour, Kani's father prepared Kani's favorite biryani. Kani's family set to have lunch. 1 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா கனியோட அப்பா வந்து பிரியாணி, கனிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரியாணியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி லஞ்ச் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடவும் செய்துடுறாங்க. ஸோ வி ஹேவிங் கெஸ்ட் அட் ஹோம். கனி சாப்பிடும்போது என்ன பேசுகிறாங்கன்னா, கனி இன்னைக்கு நம்ம வீட்டில் கெஸ்ட் வராங்க, said her mom. அதான் அம்மா சொல்கிறாங்க, கனியோட அம்மா. கனி கேட்குறா, யாருமான்னு கேட்குறா. கனி ஆஸ்கிற ராணி ஆண்டி அண்ட் ஹர் 2-year-old son அன்பு ஆர் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 வயசில் இருக்கிற உன்னுடைய ஆண்டியும், அதாவது ஆண்டியும் 2 வயசில் இருக்கிற ஆண்டியோட பையன் அன்பு, இவங்கெல்லாம் அமெரிக்காலேருந்து வராங்கன்னு சொல்லி கனியோட அம்மா சொல்கிறாங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ப்ளே வித் அன்பு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப அன்பு கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கனி அப்படின்னு கனி சொல்கிறா. அட் வாட் டைம் ஆர் தே கம்மிங் அப்படின்னு கேட்குறா. எப்போ வருவாங்க அப்படின்னா ஒரு 5 மணி டைமில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க அம்மா. பிஃபோர் தே கம் ஹோம் யூ டேக் டெடி ஃபார் வாக் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணுற, டெடியை வந்து சும்மா வெளியே ஒரு வாக்கிங் கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. கனியோட ஃபாதர் செட் கனிஸ் ஃபாதர் ஷோர் செட் ஓகே. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கனி ஃபாதரை ஓகே சொல்கிறாரு, கனியும் ஓகே சொல்லிடுறான். ஆஃப்டர் எ ஃபியூ ஹார்ஸ் ஆஃப் நேப், அதாவது இப்போ சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி தூக்கம் போடுவோம், அதாவது உறக்கம் அப்படின்னு சொல்லலாம், குட்டி தூக்கம்னு சொல்லலாம். சாப்பிட்ட பிறகு பகலில் தூங்குறதுக்கு பேர் வந்து நேப் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? கனி பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் ராணி ஆண்டி. கனிஸ் மாம் took the new dinner plates, cups and spoons from the cupboard and cleans them. அது கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த தூக்கத்துக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கனியோட பேரண்ட்ஸ் வந்து அந்த டின்னருக்கு ராணி ஆண்டி வராங்க இல்லையா, அதுக்காக அவங்க எல்லாம் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனியோட அம்மா என்ன பண்ணுறாங்க, கபோர்டில் வந்து அந்த மாதிரி வெளியிலேருந்து வரவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளேட்டு, கப்பு, அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு இதெல்லாத்தையும் அந்த கபோர்ட்லேருந்து எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது கனி took Teddy out for a walk. அப்போ என்ன பண்ணுறா, கனி என்ன பண்ணுறா, அந்த டெடியை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் வந்து வாக்கிங் போகிறாங்க. while crossing a provision store at the end of the street, Teddy suddenly started running. அப்போது அந்த தெரு முனையில் கனி வந்து அந்த டெடியை வந்து அந்த நாயை வந்து வாக்கிங் கூட்டு போகும்போது அங்கே ஒரு தெரு முனை இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெடி வந்து திடீர்னு ஸ்பீடாக ஓடி போகுது. என்னடான்னு பார்த்தா, டெடி why are you running again asked Kani. Kani ran with the teddy while holding his leash very tightly. அப்போ அது ஓடி போகும்போது டெடி கிட்ட கனி கேட்குறான், ஏன் இப்படி ஓடி போகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து ஓடும்போது அவன் அந்த லீஷ் அப்படின்னா வந்து என்னென்னா, அந்த நாய்க்கு கட்டுவோம் இல்லையா கயிறு, ஒரு மாதிரி ஒரு ரோப் கட்டுவோம் இல்லையா நாய் கழுத்தில், அதுதான் லீஷ்ன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான், ஏன்னா அது ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் டைம் வாஸ், அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டைம் இட் வாஸ் அமர் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். தி ப்ரொவிஷன் ஷாப் ஓனர் ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் தி ஷாப். அந்த ப்ரொவிஷன், அந்த மளிகை கடைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த மளிகை பொருள் இருக்கு இல்லையா, அதான் அண்ணாச்சின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில் வெளியே வந்து ஒரு அமர் அவர்
பேர், அந்த அண்ணாச்சி பேர் அமர். அதனால அவரை பார்த்து அது வந்து ஓடி போச்சு. Teddy ran to him and would not stop wagging his tail until Amar pet him. அப்போது விடாமல் அந்த அமரை பார்த்து அந்த கடைக்காரரை பார்த்து வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குது. அவர் வந்து அதை தொட்டு தடவுற வரைக்கும் வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு நாய். ஸோ தேர் வாஸ் அ டாக் லையிங் அவுட் சைட் தி ஷாப். அப்போ வந்து அந்த கடைக்கு வெளியே ஒரு நாய் வந்து படுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கனி என்ன நினைக்கிறான்னா, யாராவது வந்து ஒரு கல்லை தூக்கி இந்த நாயை தான் அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். while she was thinking, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டெடி என்ன பண்ணுறான்னா, அந்த வெளியில் படுத்திருந்த அந்த நாய், அதாவது அந்த கடையோட வாசல் வெளியே படுத்திருந்த அந்த நாய்கிட்ட போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறான். அப்போ கனி வந்து பெட் த அதர் டாக். கனி என்ன பண்ணுறான், அந்த இன்னொரு நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய்க்கு தடவி கொடுக்குறான். After a few minutes, Teddy and Kani started walking into the next street. அப்போது கனி என்ன பண்ணுறான்னா, இது முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு, அதாவது அடுத்த தெருவுக்கு நடந்து போகிறாங்க வாக்கிங்க்கு. டெடி ஸ்டார்டட் ரன்னிங் அகேன். மறுபடியும் டெடி வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓ நோ டெடி நாட் அகேன். அப்போ சொல்கிறேன்னா, மறுபடியும் போகாத டெடி, மறுபடியுமா அப்படின்னு கேட்குறா. ஒய் ஆர் யூ ரன்னிங் அகேன், ஹூ வாஸ் இட் நவ் செட் கனி. மறுபடியும் எதுக்கு ஓடுறேன், இப்போது யார் அங்கே இருக்கா அப்படின்னு கனி கேட்குறான். திஸ் டைம் இட் வாஸ் மேரி. அதாவது இப்போ வந்து அங்கே மேரி இருக்கா. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பேர் மேரி. ஷி வாஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஹூ செல்ஸ் கேண்டில்ஸ் அவுட் சைடு சர்ச். அந்த சர்ச்சுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு அந்த கேண்டில்ஸ்லேயே அந்த மெழுகுகள்லாம் விற்கிறா. அந்த பொண்ணு வந்து ஒரு ஊனமற்றவ, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான நார்மல் மனுஷங்க கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும், சரியா? அதனால் அந்த பொண்ணு வந்து அவள் பேர் மேரி. அவள் வந்து மெழுகுவத்திலாம் விற்றுட்ருக்கா சர்ச்சுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு. Teddy ran to her and would not stop wagging his tail until she pet him. அந்த மேரி வந்து அவளை தட்டி அந்த நாயை வந்து தடவி கொடுக்குற வரைக்கும் டெடி வந்து வாலாட்டிக்கிட்டே அவளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. They continued walking. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இவங்க வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, டெடியும் கனியும். டெடி அண்ட் கனி ஃபைனலி ரீச்டு ஹோம் அண்ட் வேர் ரெடி டு வெல்கம் கெஸ்ட். அதுக்கப்புறமா கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டெடியும் கனியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க, கெஸ்ட்டை ஆண்டியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கனிஸ் ஃபேமிலி ஹேட் அ கிரேட் டைம் வித் ராணி ஆண்டி அண்ட் நெல்சன். அப்போ வந்து கனியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக ராணி ஆண்டியும் அவங்களுடைய குழந்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் அ லாங் டே தே ஆல் வெண்ட் டு ஸ்லீப். இதெல்லாம் அவங்களாம் வெல்கம் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் முடித்த பிறகு அந்த நாள் ரொம்ப ரொம்ப லாங்காக போச்சு. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் மெயினான ஒரு விஷயம் நடக்குது. தூங்கும் போது கனி வாஸ் ஸ்லீப்பிங் அண்ட் சடன்லி saw flashes of the broken coffee cup, leftover food, the street dog getting hit by stones in her dream. அதாவது என்ன, இப்போ கனி தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை வருது. அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ். அது என்னன்னு பார்த்தோன்னா, அதில் வந்து அவளுக்கு என்னென்னா என்னெல்லாம் வருது கண்ணு முன்னாடின்னு பார்த்தோன்னா, ஒரு உடஞ்ச கப்பு கண்ணு முன்னாடி வருது, அதாவது அந்த வீரல் விட்ட கப்பு. அதுக்கப்புறம் மீந்து போன சாப்பாடு. அதுக்கப்புறம் அந்த தெருவில் படுத்திருந்த நாய், அந்த நாய் யாரோ கழுத்தி கடிக்கிற மாதிரி அந்த ட்ரீமில் கனிக்கு தோணுது. கனி வந்து இந்த கனவு வந்த உடனே டக்குன்னு எழுந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டா. ஸோ ஷீ லுக்ட் அரவுண்ட், சுற்றி சுற்றி பார்த்தா, எழுந்து அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் என்ன பண்ண, ஆஃப்டர் while Kani was saw flashes of Teddy playing with Mary. அப்போ வந்து மறுபடியும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தோன்னா, அந்த நாய் வந்து அந்த மீதிக்கிட்ட விளையாடினதும், முத்துக்கிட்ட விளையாடினதும், அன்புக்கிட்ட விளையாடினதும். அதுக்கப்புறம் Kani woke up again, but this time with tears filled her eyes. அதாவது
கனி எழுந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆனா கனவில். இப்போ கனவில் பார்த்து இதெல்லாம் பார்த்த உடனே கனி கண்ணில் ஃபுல்லாக தண்ணி கலங்க ஆரம்பிச்சிருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஷீ ரியலைஸ்ட் ஹவு டெடி வாஸ் கம்பேஷனட் அண்ட் ஹவு ஹீ லவ்ட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. அட் தட் மொமெண்ட் கனி டிசைடட் தட் ஷீ வில் ஆல்சோ ட்ரீட் எவ்ரி ஒன் equally with love and respect. She hugged Teddy and kissed him, Teddy wagging his tail, and both went back to sleep. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் பார்க்கவே அவள் எழுந்துட்டு டெடி பற்றி அந்த நாய் எல்லார் மேலேயும் எவ்வளோ அன்பாக ஒரே மாதிரி அன்பு எல்லாருக்கும் கொடுக்குது, அது எவ்வளோ அன்பு கம்பேஷனேட் எவ்வளோ ரொம்ப அன்பாக இருக்குது எல்லார்கிட்டேயும் அப்படிங்கிறத அவள் பார்த்தா அது யோசிக்கிறா. அதுக்கப்புறமா அட் தட் மோமெண்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனி என்ன முடிவெடுத்தான்னா, அவளும் எல்லாரையும் ஒரே அன்போட ஒரே விதமான மரியாதையோடு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவளுக்கும் தோணுச்சு. அதனால தூங்கி எழுந்து அந்த டெடியை ரொம்ப கட்டி பிடிச்சி அதுக்கப்புறமா 2 பேரும் டெடியும் கனியும் தூங்க போயிட்டாங்க. கனி narrated the entire dream to her parents. Kani's parent didn't say a word or remained very quiet. அப்போ கனியோட அம்மாவும் அப்பாவுக்கிட்டேயும் அப்போ கனவில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா மறுநாள் காலையில். அப்போ கனியோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்தாங்க, எதுவுமே சொல்லலை. த சேம் டே at 9 AM அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி இருக்கும் காலையில். டெடி கடகடன்னு கேட்டுக்கிட்ட மறுபடியும் அவனுக்கு பிடிச்ச பில்லு எடுத்துக்கிட்டு ஓடுறான். அப்போது இட் வாஸ் செல்வி அகெயின். செல்வி ஸ்டார்டட் டூயிங் ஹர் ரொட்டீன் ஆஃப் கிளீனிங் டிஷ்ஷஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேட்டில் செல்வி, அவங்க யாருன்னு தெரியும் இல்லையா, அந்த பாத்திரம் கழுவுறாங்களே, வீட்டு வேலை செய்கிறாங்களே, அவங்கள பார்த்த உடனே மறுபடியும் அந்த பில்லு எடுத்துக்கிட்டு ஓடி போயிடறான். மறுபடியும் அவங்களும் வராங்க, அவங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து செஞ்சிடுறாங்க, என்ன பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சிடறாங்க, க்ளீனிங்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. கனி வாக்ட் இன்டு தி கிச்சன் டு சி அ நியூ. அப்போ கனி கிச்சனில் போகிறா. பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு காஃபி கப்பு அந்த கவுண்டர்லேயே இருக்குது. கனி அதை பார்த்தோன்னே அப்படி லைட்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணிக்கிட்டு அமைதியாக சிரிச்சிட்டு நடந்து போயிடுறான் அவளுடைய ரூமுக்கு. அப்போ அவள் என்ன நினச்சான்னா, அவளுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு புதுவிதமான அனுபவம், எல்லார் மேலேயும் காட்டக்கூடிய ஒரே விதமான அன்பும் மரியாதையும், எல்லாரும் சமம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு புது நோக்கம் அவளுடைய மனசுக்குள்ளே எழும்புச்சு. இது இப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லை அப்படின்றது எதுவுமே அவங்க அப்பா அம்மா ரியாக்ட் பண்ணல. ஆனால் வார்த்தையில் எதுவுமே சொல்லலை, நிஜத்தில் செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஓகே, இப்போது இந்த லெசனோட மாரல் என்னென்னா, டெடின்னு அப்படிங்கிற ஒரு நாய் எந்த அளவுக்கு மனுஷங்க மேலே இவ்வளோ அன்பாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஏழை பணக்காரங்க அப்படி அதுக்கு எதுவுமே தெரியல, தெருவில் இருக்கிற நாய் அதெல்லாம் அதுக்கு தெரியல. ஆனால் ஒரே மாதிரி அன்பை எல்லாருக்கும் கொடுத்துச்சு. இவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா அதுக்கு தெரியல, இவங்க நார்மல் பர்சன் அழகாக இருக்காங்க அதெல்லாம் இல்லை, அதோட அன்பு ஒரே மாதிரி எல்லாருக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மனுஷங்க. ஆனால் இவங்க பாருங்கள், அவங்க இப்போ ஒரு ராணி ஆண்டின்னு ஒருத்தர் வராங்க, அவங்க கொஞ்சம் அமெரிக்காலேருந்து வராங்கன்றதுக்காக கபர்டில் அடக்கியிருந்த நல்ல கப்பு ஸ்பூன்ஸு பிளேட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. அதே அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிற அந்த செல்வி அக்காவுக்கு ஒரு உடஞ்ச கப்பில் காஃபி ஊற்றி கொடுக்குறாங்க. அதுவும் ஆறி போன பிறகு தான் அவங்களும் குடிச்சிட்டு கிளம்புறாங்க. ஸோ அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமும் இவங்கள ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இனி அப்படி நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்த அந்த டெடிங்கிற நாயை வச்சு அவங்க திருத்தி மாற்றிக்கிட்டாங்க தன்னை. அதே மாதிரி நம்மளும் அன்பு காட்டுறதுலேயும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலையும் பணத்தை வச்சோ அழகு வச்சோ அந்தஸ்து வச்சோ இல்லாமல் எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி ஒரே அன்போடு எல்லாரையும் மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிறது இந்த லெசன் உங்களுக்கு டீச் பண்ணுது. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த சில அந்த ஒரு க்ளாஸரி பார்க்கலாம். கம்பேஷனேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை இரக்கம் அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு அர்த்தம். மாற்றுத்திறனாளி அப்படின்னு அர்த்தம். டிஸ்டர்ப்டு அப்படின்னா தொடர்ந்து செய்து, அதாவது தொந்தரவு செய்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அது. எக்ஸைட்டட் அப்படின்னா உற்சாகப்படுதல். ஃபேவரேட் அப்படின்னா ரொம்ப மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம். ஃப்ளாஷ் அப்படின்னா திடீர்னு வரும் ஒரு பிரகாசம்.
ஓகே. கெஸ்ட்னா வந்து விருந்தாளி அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஹியூமனிட்டி அப்படின்னா வந்து மனித நேயம் அப்படின்னு. இந்த லெசனில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஹியூமனிட்டி, மனித நேயம் அப்படிங்கிறது. லீஷ் அப்படின்னா வந்து அந்த நாயோடைய கழுத்தில் கட்டுற ஒரு ரோப். லெஃப்ட் ஓவர்னால் வந்து அதாவது எக்ஸஸாக இருந்த ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு விஷயம். ஓகே. நேப் அப்படின்னா வந்து ஒரு குட்டி தூக்கம். ரினியூவ்டு அப்படின்னா வந்து புதுப்பிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். விசிலிங் அப்படின்னா வந்து விசில் அடிக்கிறது, த சவுண்டு ப்ரொடியூஸ்டு. ஓகேயா? ஓகே, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவில் இந்த லெசன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், லைக் ஷேர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நெக்ஸ்ட்டு இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன். அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.